பேர்கால மருந்து குழம்பு பிள்ளை பத்தவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னா இருக்கு. கை கால்லாம் வலிக்கு முட்டு வலிக்கு எதை சாப்பிட்டாலும் செமிக்க மாட்டோம்னு சொல்றவங்களும் இதை சாப்பிடலாம். நல்லது பத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், சுக்கு, ஓமம், விரலி மஞ்சள், மல்லி, 2 வத்தல், ஒரு சில்லு தேங்காய் இவ்வளத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதை திரிச்சு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் சட்டியில நல்ல நல்லெண்ணெயை ஊத்தி கடுகு போட்டு அதுல உரிச்சு வச்சிருக்க வெள்ளைப்பூடை போட்டு அப்படியே வதக்கணும். நல்ல அந்த நல்லெண்ணெயில வெள்ளைப்பூடை வதங்குறது ரொம்ப நல்லா இருக்கும் பத்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அது வதங்கிறதுக்கு உப்பும் போட்டுறணும். இதுதான் குழம்புக்கு தேவையான உப்பே. 2 கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு திரிச்சு வச்சிருக்க பொடியை போட்டுறணும். இந்த வெள்ளைப்பூடு எவ்வளவு தூரம் சேர்க்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது. அதுவும் குழந்தை பத்தவங்களுக்கு ரொம்ப நல்லது. பால் ரொம்ப சுரக்கும். வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட முடியாது, துவரம்பருப்பு சாம்பார் சாப்பிட முடியாதுன்னு முதுகு குத்து, கை குத்து, கால் குத்துன்னு சொல்றவங்களுக்கு இந்த மருந்து குழம்பு ரொம்ப நல்லது. இப்பெல்லாம் என்ன பிள்ளைகளுக்கு வாரமா சுக்கு மருந்து அரைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த குழம்பு வாரத்துல ஒரு தடவை வச்சு தள்ளிருங்க. குழந்தை பத்த வீட்டுல இந்த குழம்பு வச்சு 2 முட்டையை உடச்சு தருவாங்க பாருங்க. Download ShareChat. ஆந்திரா ஸ்பெஷல் பாவக்காய் உள்ளிக்காரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாவக்காய் ரொம்ப கசப்புன்னு ஒதுக்கி வைக்கிறவங்க கூட கண்டிப்பா இதை எடுத்து சாப்பிடுவீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். பாவக்காயை எப்படி கசப்பு இல்லாம சமைக்கிறதுன்ற டிப்ஸ் கூட நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. மினிமம் 2 hours புளி தண்ணியில கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நீங்க கட் பண்ண பாவக்காவை ஊற வச்சிருங்க. அப்புறம் அதை எந்த டிஷ்க்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு, உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய வறுத்துக்கோங்க. இதுல கட் பண்ண ஒரு வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சிருங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயில இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் டிஷ்க்கு நீங்க இந்த அளவுக்கு திக்கா தான் கட் பண்ணிக்கணும். உள்ள இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துருங்க. இப்ப நம்ம மசாலா வறுத்தோம் இல்லையா, அந்த ரிமைனிங் எண்ணெயிலேயே அப்படியே பாவக்காய் உள்ள சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிருங்க. மீதமுள்ள மசாலாவும் அதிலே சேர்த்துக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு திருப்பி போடுங்க. கொஞ்சமா மட்டும் தண்ணி தெளிச்சு மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டது காய் வேகிறதுக்காக. ஆனா இன்னும் கலர் மாற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்படியே லோ ஃபிளேம்லயே வச்சு நீங்க வறுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை கடையில் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ங்க. ஆனா இதை சாப்பாட்லயே பிசைஞ்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணதே இல்லைன்னா நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி? Download ShareChat.